ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் நேரலையில் இணைந்து கர்த்தர் இயேசுவை ஆராதிக்க வரவேற்கிறோம். ஆண்டவராகிய தேவனை நாம் இருக்கிற இடத்திலே ஒருமனப்பட்டு நாம் இணைந்து ஆராதிக்கிற பொழுது என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாட்களிலே வீடுகள் தோறும் ஆண்டவருடைய இணையான நாமத்தை நாம் ஆராதிக்க நாம் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இருக்கிற இடங்களே கர்த்தரை நாம் இணைந்து ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு இணைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் என் மகிமையாய் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உமக்கு இடம் ஒரு பிரச்சனை அல்ல தகப்பனே. இருக்கிற இடத்திலே உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த காலை பொழுதிலே பரலோகத்தின் தேவனானவர், திருத்துவ தேவனானவர் எல்லாருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பலமாய் இறங்கி வரும்படியாய் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மேலும் மகிமையான தேவ பிரசன்னம் இறங்கட்டும். நாவுகளை உடைய அக்கினியால் தொட்டு விடுவீராக. சிந்தனைகள் சிதறாமல் இருப்பதற்கு உடைய வல்ல ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. இந்த ஒரு மணி நேரமும் உண்மையாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே நேரலை மூலமாக உம்முடைய மக்களோடு இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களை மறைப்பீராக. இது எங்களை பற்றியதல்ல, இது எங்களை பற்றியதல்ல. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், மனிதனுக்கு எதனைகளை சொல்ல போகிறோம் என்பது அல்லப்பா. எந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் இதெல்லாம் உம்மை பற்றியது. நீர் எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும். உடைய திருத்துவ தேவனுடைய பிரசன்னம் அறை முழுவதும் நிரப்புகிறதை காண்பார்களாக. வாஞ்சையோடு தாகத்தோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல உம்மீது ஒரு வாஞ்சையும் ஒரு ஏக்கமும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் உண்டாயிருப்பதாக. நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஒவ்வொரு இல்லங்களிலும் பரிசுத்த ஆவியினுடைய அருள் மாறி ஊற்றப்படுவதாக. இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே என்ற பாடலை எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை தடையாயிருந்தாலும் இயேசு நமக்கு முன்னே செல்கிறார். எனவே அஞ்சிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம். முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம்.
துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும் பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இன்று ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இன்று ஓசன்னா ஜெயம் நமக்கே. நாளை இயேசு ராஜா நமக்கு முன்பதாக செல்லுகிறார். ஓசன்னா நாம் சேர்ந்து பாடுவோமாக. ஹல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை, அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்று ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்று ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லாரும் இணைந்து நாம் பாட போகிறோம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி நமக்கில்லை, நாம் தோற்று போவதில்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியாலே நாம் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே.
இயேசுவின் நாமத்தினால் கலந்து போகும். இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போகும். வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்தங்களை நம்பி பாடி மகிமைப்படுத்துவோமாக. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. இயேசுவின் நாமத்தினால் சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். துக்கமுகமாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மில் இருக்கிற அபிஷேகம் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இருக்கிற இடங்களை ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல நம்மை கருத்தோடு காக்கும் ஒரு அற்புதமான தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. வாதை, கொள்ளை நோய், பொருளாதார மந்தநிலை, பெரு சேதங்கள் தேசங்களுக்கு ஏற்படலாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம்தான். ஆனால் தேவ பிள்ளைகள், நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கைக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய ரத்தம் நமக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறபடினாலே, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எல்லாரும் இணைந்து இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் என்னோடு இருக்கிறவரே, இந்த பாடலை இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. இருள் சூழ்ந்த லோகத்தில்
பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல நம்மை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல கர்த்தர் இயேசு காத்தாரே. ஹalleluya ஹalleluya எல்லாரும் இணைந்து ஹalleluya 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 ஹalleluya. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் வாழ்க்கை முடிந்தது என்று மறுவாழ்வு இல்லை என்று சொன்னாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாமே முடக்கப்பட்டிருந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்வோம் நம்புவேன். ரபஷட்டரகனா ஓரியேந்தனா மஷேரலேகந்தனா. Bless your holy name. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நாங்கள் நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேலே பற்றுதலாய் நாங்கள் இருப்பது நல்லது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. Oh Jesus, we believe in a God who raises from the dead. We love you Jesus. மீண்டும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசி ஒரு 2 நிமிஷம் இணைந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யார் என்ன சொன்னாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. We don't believe in facts, but we believe in truth, oh God. நாங்கள் உண்மையின் மீது நம்பிக்கை வைக்காமல் சத்தியமாகிய கிறிஸ்து மீது, சத்திய வார்த்தையாக வேதாகமத்தின் மீது நம்பிக்கை வைத்து அப்படியே நாங்கள் வாழ்வோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தெய்வமே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹalleluya ஹalleluya ஹalleluya
இருக்கிறார். Nothing shall harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தானியேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. நீடித்த நாட்களால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். நாம் அவரிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடினால் அவர் நம்மை விடுவிப்பார். அவருடைய நாமம் தெரிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் நம்மை வைப்பார். இந்த நாட்களில் தேவனோடு கூட இணைவோமாக, தேவ பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக. உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற சகோதரர் வினீத் அவர்கள் வந்து சங்கீதம் 91 அவர்கள் வாசிக்கிற பொழுது நாம் அவரோடு கூட இணைந்து இந்த சங்கீதத்தை ஒன்று சேர்ந்து இணைந்து குடும்பமாக அல்லது தனிப்பட்ட நபராக இணைந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். Let's turn our Bibles to Psalm number 91 and we are read it together. We are going to read it together. நாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகுமாம். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மாருக்கு வரும் பலனை நீ காண்பாய். உனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் களில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மீட்டு போடுவாய். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அளிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் இல்லங்களிலே சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் நல்ல தகப்பன். அவருடைய பாதுகாப்பின் கீழாக இருக்கிறோம். We are more secure. We are more secure in this place, in this world. இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பான ஒரு நல்ல தேவனிடத்தில் இருக்கிறோம். எனவே தேவனுடைய கரத்தினின்று எந்த சத்துருவும் நம்மை பிரித்துவிட முடியாது. மரணம் நம்மை அணுக முடியாது. வாதை நம்முடைய கூடாரத்தை அணுக முடியாது. நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை மிகவும் பெரிதாக இருக்கிறது. எனவே உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், தவறாமல் ஜெபிக்கிறோம். நீங்கள் தைரியமாயிருங்கள். நீங்களும் குடும்பமாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த நாட்களே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. இந்த கால நேரத்தில் அடுத்த சில நிமிடங்கள் சுருக்கமாக ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லாக்டவுன் versus supernatural come out. லாக்டவுன் versus supernatural come out. முடக்கப்படுதலும் அசாதாரணமான வெளியேறுதலும், முடக்கப்படுதலும் அசாதாரணமான எழுப்புதலும் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We are all locked down. Our country is locked down. The whole world, almost all of the world is locked down. எல்லாமே முடக்கப்பட்டிருக்கிறது.
நம்ம எல்லாரும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக, வீட்டிற்குள்ளாகவோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளாகவோ நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, அலுவலகங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிகள் முடக்கப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே பொருளாதாரம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஏன் திருச்சபை கூட இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முடக்கப்படுதல் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, கொள்ளை நோய்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, செல்வாக்குமிக்க மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முடக்கப்படுகிற நாட்கள் இது தேவையான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. இது ஏதோ சமூக பரவலிருந்து தடுப்பதற்காக இந்த முடக்கப்படுதலை அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த முடக்கப்படுகிற இந்த நாட்களிலே அநேக பாதிப்புகள் எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சைக்காலஜிக்கல் லாக்டவுன், மன ரீதியாக மக்கள் முடங்கி போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வீடுகளில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்க்கிறதை தெரியும். ஊரெல்லாம் சுற்றி தெரிந்தவர்கள், வெளியிலே சகஜமாக சென்று கொண்டிருந்தவர்கள் இன்று வீட்டுக்குள்ளாகவே ஏறக்குறைய ஒரு மாதமாக வீட்டிலே இருப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் முடக்கப்பட்டிருக்கும். எனவே மன ரீதியாக, மன அழுத்தத்திற்கு நேராக அநேக ஜனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எக்கனாமிக்கல் லாக்டவுன், பொருளாதாரமும் அப்படியே ஸ்தம்பித்து போய் முடக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோசியல், சமூக ரீதியாக, உறவுகள் ரீதியாக இன்றைக்கு பார்க்கும்போது ஒருவர்கள் சந்திக்க கூடாதபடிக்கு, சகஜமாக போகக்கூடாதபடிக்கு, உறவின் மத்தியிலே போகக்கூடாதபடிக்கு, பெற்றோரிடையே போகக்கூடாதபடிக்கு, பிள்ளைகளிடத்திலே போகக்கூடாதபடிக்கு, நண்பர்களிடையே போகக்கூடாதபடிக்கு, உறவுகள் ரீதியாக, சமூக ரீதியாக நாம் முடக்கப்பட்டிருக்கிறதை இந்த நாட்டிலே பார்த்திருக்கிறோம். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் லாக்டவுன். ஒருவேளை அநேக ஜனங்களுக்கு வீடுகளிலே ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் திருச்சபையாக கூடி வரக்கூடாதபடிக்கு நாம் முடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே வீடுகளில் இருக்கிற நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம், வீடுகளில் நம்முடைய மனது முடக்கப்பட்டு விடக்கூடாது, நம்முடைய சரீரம் நம்முடைய சரீர சுகம் முடக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்வதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வீட்டிலே இருந்தாலும் விடக்கூடாது, நம்முடைய மூளை அறிவு முடக்கப்பட்டு விடக்கூடாது, நம்முடைய ஹெல்த், நம்முடைய சரீரத்துடைய சுகங்கள் முடக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படியே அமர்ந்து நம்முடைய எடை அதிகரித்து விடக்கூடாது. அப்படியே வீட்டிலே சும்மாக இருந்து நம்முடைய மூளை அறிவு அப்படியே குன்றி போய் விடக்கூடாது. ஒன்றும் செய்யாமல் சாப்பிடுவது, படுப்பது, எழுந்திருப்பது, அப்படியே வீட்டுக்குள் உலாவிக் கொண்டிருப்பது, இப்படியே இருப்போமானால் 20 நாட்களிலே 30 நாட்களிலே நம் வீட்டை விட்டு வெளியே வருகிற பொழுது அநேக சரீரத்திலே பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும், முடக்கப்பட்டு விடுவோம். நம்ம ஒரு காரியத்தை 21 நாட்கள் அல்லது ஒரு 30 நாட்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்தேர்ச்சியாக செய்து கொண்டிருப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சில பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும், சில அது பழக்க வழக்கமாக மாறிவிடும். இப்போ நாம் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறோம், அடுத்த 30 நாட்களுக்கு பின்பு வெளியே செல்லக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்பட்டு விட கூடாது. இந்த நாட்டில் எந்த விதமான வேலைகள் இல்லாமல் இருக்கிறோம், எனவே மீண்டும் வேலை செய்யக்கூடாதபடிக்கு நாம் முடக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே இந்த காலத்திலே முடக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை எப்படி அசாதாரணமாக வெளியே எழும்பி வருவது என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக 1986 ஆண்டு டேவிட் வில்கர்சன் என்கிற ஒரு மாபெரும் ஒரு தேவ மனிதர், ஒரு போதகர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மிக தலை சிறந்து விளங்கிய ஒரு சுவிசேஷகர் அமெரிக்க தேசத்தில் இருந்தார். he was known for his accurate prophecy. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளும் மிகவும் நிஜமானதாக, உண்மையானதாக, அக்காலத்திலே நிறைவேறினதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். எனவே அவர் அந்த நாட்களிலே தீர்க்கதரிசனமாக சொன்ன ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வைரஸ் உலகத்திலே தோன்றும், அந்த வைரஸ் ஆனது உலகம் முழுவதையும் அப்படியே முடக்கி போடும். எல்லா கமர்ஷியல் பில்டிங்ஸ், எல்லா வணிகங்கள் முடங்கி போய்விடும், எல்லா திருச்சபைகள் முடங்கி போய்விடும், எல்லா அரசாங்கங்கள் முடங்கி காணப்படும், முழு உலகமே ஸ்தம்பித்து காணப்படும் என்கிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை அவர் சொன்னார். அதில் அவர் சொல்லும்போது குறிப்பாக நியூயார்க் பட்டணமானது அது மிகவும் பலத்த விதத்திலே அது பாதிக்கப்படும், மிகவும் பலத்த விதத்திலே அது இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார். திருச்சபைகள், அரசாங்கங்கள், உலகங்கள், எல்லாம் பொருளாதாரம் எல்லாமே முடக்கி போய்விடும் என்று சொன்னார். அந்த தீர்க்க
தீர்க்க தரிசனத்தை தொடர்ந்து அந்த தீர்க்க தரிசனத்தில் பின்பகுதியிலே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தையும் அவர் சொன்னார். அது என்னவென்றால், அந்த தீர்க்க தரிசன வைரஸ் பரவி தேசத்தை முடக்கி முடிகிற ஒரு காலகட்டத்திலே தேசத்திலே தேவனுடைய மனம் திரும்புதலின் வல்லமை ஊற்றப்படும். ஆங்காங்கே தேசங்கள் மனம் திரும்பும். ஜனங்கள் பாவ உணர்வடைந்து கர்த்தருக்கு நேராக திரும்புவார்கள். அந்த முடிவு காலகட்டத்திலே உலகத்திலே the third great awakening in the world, உலகத்திலே ஒரு மூன்றாவது ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். ஆதி திருச்சபையிலே எப்படி ஒரு எழுப்புதல் உண்டானதோ, அசுசா ஸ்ட்ரீட்டிலே 19ஆம் நூற்றாண்டிலே எப்படி ஒரு எழுப்புதல் தீ பிடித்து தேசமெங்கும் பரவினதோ, அதை போலவே ஒரு மாபெரும் எழுப்புதல் தீ பற்றி எரியும் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வைரஸ் எழுப்பி இருக்கிறது, 200க்கும் மேற்பட்ட நாடுகளை முடக்கி வைத்திருக்கிறது. இந்த நாட்களில் அநேக தேசங்கள் தேவனுக்கு நேராக மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக மக்கள் தேவனை நோக்கி தேடிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? உலகம் அழிந்து போவதில்லை, மாறாக உலகத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது என்பதை அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார். அதை தான் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை இன்னும் எத்தனை நாட்கள் நாம் வீட்டிலே முடக்கப்பட்டு இருப்போம் என்று தெரியாது. ஆனால் முடக்கப்படுகிற நாட்களே தேவ பிள்ளைகள் இது நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிற நாட்களாக, எழும்புகிற நாட்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த காரியத்திலே சுட்டி காண்பிக்கிறார். முதலாவதாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, Jesus was locked down for 3 days. இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் முடக்கி வைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. Death could not hold him down. மரணம் அவரை அங்கேயே அமிழ்த்து வைக்க முடியவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Death could not hold him down. அந்த நாட்களை பார்க்கும் பொழுது சாத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சகாப்தத்தை முடிப்பதற்காக அவரை சிலுவையிலே கொண்டு சென்றான். சிலுவையிலே கொண்டு சென்றது மாத்திரமல்ல, அவரை கல்லறையிலே வைத்தான். அந்த நாட்டில் இருந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த நாட்டில் இருந்த தலைவர்கள், மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், ராஜாக்கள் எல்லாரும் இயேசுடைய அரசாட்சியை, இயேசுடைய ராஜ்யத்தை, இயேசுடைய வரலாற்றை, இயேசுடைய வாழ்க்கையின் சகாப்தத்தை முடிப்பதற்காக அவர்கள் சதி திட்டம் செய்து, அவர்கள் திட்டம் பண்ணி அவரை கல்லறையிலே வைத்தார்கள். கல்லறை வைத்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். பெரிய கல்லை புரட்டி வைத்தது மாத்திரமல்ல, அதிலே முத்திரை போட்டார்கள், அதிலே காவலர்களை வைத்தார்கள். அது எவ்வளவு பாதுகாக்க முடியுமோ அவ்வளவாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவ்வளவு முழு தேசமும் இணைந்து, அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் இணைந்து, ராணுவத்தினர் இணைந்து, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கல்லறையில் அவரை அடக்கி வைத்தனர், முடக்கி வைத்தனர். ஆனால் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியுடைய வல்லமை விளங்கிற்று, அவருக்குள்ளே தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. அவருடைய சரீரத்தை அடக்க நினைத்தனர். ஆனால் அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர், அவருக்குள் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வல்லமை அவரை அங்கே முடக்கி வைக்க முடியவில்லை. 3 நாள் உள்ளே இருந்தார். ஆனால் 3ஆம் நாளில் வெளியே வரும் பொழுது ஒரு அசாதாரணமான தேவனுடைய வல்லமையோடு கூட அவர் புறப்பட்டு வந்தார். ஒரு அசாதாரணமான தேவனாக எழுப்பி வந்தார். கல்கள் தானாக அது புரட்டப்பட்டிருந்தது. உயிரோடு கூட எழுந்திருந்தார். சீலையினால் சுற்றி வைக்கப்பட்டிருந்தார். அது அவரை கட்டி வைக்க முடியவில்லை. கல்லறை அவரை கட்டி வைக்க முடியவில்லை. கல்கள் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. போர்ச்சேவர்கள் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. காவல்காரர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. முத்திரை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. 3ஆம் நாளிலே உயிரோடு கூட ஒரு அசாதாரணமான தேவனாக, உயிர்த்தெழுந்த தேவனாக அவர் எழுப்பி வந்தார். அவர் முடக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லிற்று. அந்த இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய வார்த்தை 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மாத்திரமல்ல, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை அவர் சொல்லிக் கொண்டே இருந்தபடினாலே, வார்த்தையை பேசினபடினாலே 3ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. முடக்கி வைக்கப்பட்டிருந்த இயேசு அசாதாரணமான தேவனாக அவர் உயிரோடு கூட எழுப்பி வந்து தம்மை ஜனங்களுக்கு முன்பதாக தான் தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இந்த நாட்களிலே வீடுகளை முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
இந்த நாட்களில் நாம் முடங்கி இருக்கக்கூடாது. ஒரு அசாதாரணமான தேவ வல்லமைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்மை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இப்படி இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருப்போமானால், தீர்க்கதரிசன வார்த்தை நாம் பேசிக் கொண்டிருப்போமானால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இந்த முடக்கப்படுகிற லாக்டவுன் நாட்கள் முடிந்த பின்பதாக ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அசாதாரணமானவர்களாக நாம் எழுப்பி வரப்போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை 3 நாட்கள் முடக்கி வைக்க திட்டம் பண்ணி அதை ஜெயித்தது போல தெரிந்தது. ஆனால் இயேசு அசாதாரணமானவராக அவர் எழும்பி வந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சீஷர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். சீஷர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சீஷருடைய வாழ்க்கையிலே ஒரு 10 நாட்கள் முடக்கப்படுகிற ஒரு அனுபவம், 10 நாட்கள் தானாகவே ஊரடங்கை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது போல 10 நாட்கள் ஆண்டவராகிய தேவன் அவள் இருக்க சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக இவ்வாறாக சொல்லிவிட்டு சென்றார், சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். எருசலேமை விட்டு போகாமல். You are supposed to be locked down inside Jerusalem. You are supposed to be locked down in the upper room. நீங்கள் மேல் அறையிலே அங்கேயே நீங்கள் காத்திருக்க வேண்டும். எருசலேமை விட்டு நீங்கள் புறப்பட்டு போக கூடாது. நீங்கள் அந்த 10 நாட்கள் அந்த மேல் அறையிலே நீங்கள் காத்திருப்பீர்களானால், 10 நாட்கள் அந்த மேல் அறையிலே இருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் பார்த்திராத பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே வருவார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே நிழலிடும். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் உங்கள் மேலே நிழலிடும். உங்களுடைய வாழ்க்கையிலே புது புது காரியங்கள் நடைபெறும். அசாதாரணமான மனிதர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே உங்களை நீங்களே 10 நாட்கள் அந்த மேலறையிலே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மேலறையிலே உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எருசலேமை விட்டு நீங்கள் போகாதிருங்கள் என்று ஆண்டவர்களுக்கு அறிவுறுத்தினார். பாருங்கள், அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டில் ஏறினார்கள். எல்லாரும் ஒன்று கூடி மேல் வீட்டிலே ஏறினார்கள். 11ஆம் வசனத்திலே அவர்கள் அங்கேயே தங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்வசனத்திலே பாருங்கள், அந்த அவர்கள் ஒன்று கூடி அடைக்கப்பட்ட அந்த மேல் அறையிலே அவர் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார். When they were locked down for 10 days, they got together in prayer and seeking God. அவர்கள் தேவனை தேடுகிறதிலும் ஜெபிக்கிறதிலும் தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒருவேளை அன்றைக்கு 10 நாட்கள் சீஷர்களை அங்கே இருக்க சொன்னார். இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் இப்போ ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய வீடுகளிலே ஏறக்குறைய ஒரு 20 நாட்களோ 30 நாட்களோ நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம். We are locked down. But what did they do when they were locked down? அவர்கள் முடக்கப்பட்ட சூழ்நிலை என்ன செய்தார்கள்? அவர்கள் மேல் வீட்டிலே ஏறி அங்கேயே தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களமான சூழ்நிலை என்ன சம்பவித்தது? பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூடியிருந்த அத்தனை பேர் பொழுதும் 120 பேர் பொழுதும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உண்டானது. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலுக்காக அவர் பலப்படுத்தினதை பார்க்கிறோம். They were all filled with the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். They all got boldness and courage. ஒவ்வொருவருக்கும் தைரியம் கிடைத்ததை அந்த பகுதியிலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, people repented. அவர்கள் ஜனங்கள் அந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த தேசத்திலே காணப்பட்ட அரசியல்வாதிகள், ராஜாக்கள், தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் இயேசுங்கிற நாமத்தை இவர்கள் மூலமாக கேள்விப்பட்டதை பார்க்கிறோம். திருச்சபைகள் உண்டானதை பார்க்கிறோம். வீடுகள் முழுவதும் திருச்சபைகளாக மாறினதை அப்பகுதியிலே பார்க்கிறோம். ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிந்து எருசலேமிலிருந்து யூதேயா, சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமும் பரவினதை பார்க்கிறோம். தேசங்கள் தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட்டதை பார்க்கிறோம். திருச்சபையில் ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல் ஒரு எழுப்புதல் தான் இந்த முடக்கப்படுதல் முடிவின் நாட்களில் நடைபெறப் போகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு சாதாரண சீஷனும் ஒவ்வொரு சாதாரண விசுவாசியும் அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்த பொழுது, அவர் முடக்கப்பட்ட நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்த பொழுது அவருடைய வாழ்க்கை மாறினது. பயந்து கொண்டிருந்த பேதுரு
தைரியமாய் முன்பதாக நின்று முதலாவது பிரசங்கித்ததை செய்ததை பார்க்கிறோம். சாதாரணமாக மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கித்த பொழுது 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதை பார்க்கிறோம். இதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பினதை பார்க்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதல் அக்காலகட்டத்திலே உண்டானதை பார்க்கிறோம். 10 நாட்கள் முடக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அது பரிசுத்தாவின் கிரியை செய்வதற்கும் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக் கொள்வதற்கும் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஆவின் வரங்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஒரு எழுப்புதல் நாட்களாகவே ஒரு ஆயத்தத்தின் நாட்களாகவே மாறிவிட்டது. இந்த நாட்களை வீடுகளில் நாம் முடங்கி இருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சீஷர்களைப் போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போமானால் நாம் வெளியே புறப்பட்டு வருகிற பொழுது ஒவ்வொரு வரங்களோடு கூட எழும்ப போகிறோம், வல்லமையோடு கூட எழும்ப போகிறோம். உங்களை கொண்டு ஒவ்வொருவரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அநேக ஜனங்களை மனதிரும்புதலுக்கு நேராக நடத்த போகிறார். எழுப்புதலை எழுப்புதலை ஊற்ற போகிறார். பரிசுத்த ஆவியுடைய ஒரு மாபெரும் எழுப்புதல் உலகம் எங்கும் பரவுகிறதை நாம் பார்க்க போகிறோம். இது எழுப்புதல் நாட்களாகவே இருக்க போகிறது என்பதை நீங்கள் நானும் மறந்துவிட வேண்டாம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது பேதுருவையும் பவுலையும் சிறைச்சாலையில் வைக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 12:5 பார்க்கும் பொழுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்க சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே காக்கப்பட்டிருக்கள் என்று சொல்லுகிற அந்த பதம் அவர் முடக்கி வைக்கப்பட்டிருந்தார். அடுத்த நாளிலே கொலை செய்யப்படுவதற்காக ஏரோது ராஜா யோவானை கொலை செய்திருக்கிறான். இப்பொழுது பேதுருவையும் அடுத்த நாளை கொலை செய்வதற்காக அவனை சிறைச்சாலையில் முடக்கி வைத்திருந்தான். அந்த நாட்களில் திருச்சபை என்ன செய்தது? நீங்கள் பாருங்கள், பேதுரு கொலை செய்யப்படுவதற்காக பூட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அந்த இடத்துல அடுத்த வசனம் பார்க்கும்போது சபையார் பூட்டப்பட்ட அறையிலே ஜெபம் பண்ணினார்கள். அங்கே பேதுரு முடக்கப்பட்டிருக்கிறார். இங்கே திருச்சபை மக்கள் ஒன்று கூடி அவர்கள் மேலறையிலே ஒரு வீட்டிலே அவர்களும் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பூட்டப்பட்ட அறையிலே விசுவாசிகள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். என்ன சம்பவித்தது? சர்ச் ஆஃபர்ட் சின்சியர் அண்ட் earnest prayer. இந்த இடத்துல பார்க்கும்போது திருச்சபையானது பவுல் கட்டப்பட்ட பேதுரு பூட்டப்பட்ட அந்த சூழ்நிலையிலே மரணத்திற்கு நியமித்த சூழ்நிலையிலே திருச்சபை ஜெபித்தது. ஜெபித்த பொழுது என்ன சம்பவித்தது? பேதுரு விடுதலையானான். ஜெபித்த பொழுது என்ன சம்பவித்தது? ஏரோது மரித்து போனான். ஜெபித்த பொழுது என்ன சம்பவித்தது? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். பேதுரு முடக்கப்பட்ட அந்த சூழ்நிலை திருச்சபை மக்கள் ஜெபித்தார்கள். இன்றைக்கு தேசங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபைகள் முடக்கப்பட்டிருக்கிறது, ஆங்காங்கே முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை. திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் ஜெபிப்போமானால் பேதுருக்கள் விடுதலை ஆவார்கள். கட்டப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலை ஆவார்கள். ஏரோது மரித்து போனான். தேவன் ஜனத்தை அழிப்பதற்காக பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்கள், திருச்சபை அழிப்பதற்காக, உலகத்தின் மக்களை அழிப்பதற்காக சத்ரு விதைத்த எல்லா கொள்ளை நோய்களும் வாதைகளும் அழிந்து போகும். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு என்று கடைசி வசனம் சொல்லுகிறது. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 16:23 அவர்களை பவுல் சீலாவை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24ஆம் வசனம் சொல்கிறது, உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலையும் சீலாவையும் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக அவர்களை அடைத்து வைத்தார்கள். they were put imprisoned. அவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். they were put in jail. அவருடைய கால்கள் அந்த இடத்துல கட்டப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்பட்டார்கள். அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டது. முடக்கி வைக்கப்பட்டார்கள். மேற்கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடிக்கு, மேற்கொண்டு சுவிசேஷம் பரவ கூடாதபடிக்கு, மேற்கொண்டு திருச்சபையை ஸ்தாபிக்க கூடாதபடிக்கு அவர்கள் முடக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவேளை கால்கள் கட்டப்பட்டிருந்திருக்கலாம், கரங்கள் கட்டப்பட்டிருந்திருக்கலாம், சிறைச்சாலைகள் அவர்கள் கட்டப்பட்டு சுன தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? What did Paul and Silas did? அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இடத்துல பார்க்கும்போது பவுலும் சீலாவும் செய்தது என்ன? நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணினார்கள்.
ஆமென். முடக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. மாத்திரமல்ல, அதே வசனம் சொல்லுகிறது, தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாவுகள் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவருடைய ஜெபம் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவருடைய துதி கட்டப்பட்டிருக்கவில்லை. எந்த சூழ்நிலையில் தூக்கி போட்டாலும் ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ மனுஷி துதிக்கிறவர்களாக தான் காணப்படுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே உங்கள் ஜெபத்தை நீங்கள் முடக்கி நீங்கள் அப்படியே நிறுத்திவிட வேண்டாம். உங்கள் பரிசுத்தத்தை அப்படியே தடுத்து நிறுத்திவிட வேண்டாம். உங்கள் நேரத்தை அப்படியே விரயமாக்கி விட வேண்டாம். பவுலும் சீலாவும் எந்த சூழ்நிலையில் போட்டாலும் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன சம்பவித்தது? அவர்கள் சிறைச்சாலையில் முடக்கப்பட்ட சூழ்நிலையிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. As we are locked down in these days, as we pray in our home, as we pray in our rooms, as we pray to God, நாம் ஜெபிக்கிற நாட்களிலே என்ன நடக்க போகிறது? உலகத்தின் அஸ்திபாரங்கள் அசைய போகிறது. ராஜ்யங்கள் அசைக்கப்பட போகிறது. ராஜாக்களுடைய அஸ்திபாரங்கள் அசைய போகிறது. தேசத்தினுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட போகிறது. மாபெரும் மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். உடனே கதவுகள் திறவுண்டன் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்த பொழுது என்ன சம்பவித்தது? உடனே கதவுகள் திறவுண்டன. After this lockdown, as we are praying and seeking God earnestly, நாம் ஆண்டவரை துதித்து தேடுகிற நாட்களிலே, துதிக்கிற நாட்களிலே, there are many doors going to open. கதவுகள், வாசல்கள் திறக்க போகிறது. சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறக்க போகிறது. ஊழியத்திற்கான வாசல்கள் திறக்க போகிறது. எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததோ, எந்தெந்த கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருந்ததோ, இந்த நாட்களில் பவுலும் சீலாவை போல ஜெபிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது அநேக கதவுகள் உங்களுக்காய் திறக்கும். உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாகவே நான் சொல்லுகிறேன். இந்த முடக்கப்படுகிற நாட்கள் முடிகிற வேளையிலே என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கலாம். பிசினஸ் என்ன ஆகும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று பயந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நானும் பவுலும் சீலாவையும் போல துதிக்கிற பொழுது கதவுகள் தானாக திறக்கும் என்று சொல்லுகிறேன். முடிவிலே உங்களுக்காக கதவுகள் திறக்கும். அநேக பிசினஸ் டோர்ஸ் எல்லாம் இந்த நாட்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு கதவுகள் திறக்கும். மாத்திரமல்ல, அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்தெந்த பகுதியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ தேவ பிள்ளைகளுக்கு நம் நிமித்தம் பவுல் சீலா நிமித்தம் யாரெல்லாம் அந்த சிறைச்சாலை இருந்தாங்களோ எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நிமித்தம் தேசங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் கடந்து போவதை பார்க்கிறோம். மனம் திரும்புதல் அந்த ராத்திரியிலே உண்டாயிற்று. ரட்சிப்பு உண்டாயிற்று. அந்த ராத்திரியிலே ஞானஸ்தானம் ஏற்படுத்தப்பட்டது. எழுப்புதல் உண்டாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, முடக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாகப்பட போகிறது. What are you doing during this lockdown? இந்த நாட்களிலே, முடக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் வெளியே வரும் பொழுது, இந்த லாக்டவுன் முடிகிற நாட்களில் வெளியே வருகிற பொழுது நீங்கள் எவ்வண்ணமாக வெளியே வரப்போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து, ஜெபத்தில் வளர்ந்து, ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்து, வரங்களில் வளர்ந்து, ஞானத்தில் வளர்ந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கிருபையில் பெருகி வளர்ந்து வெளியே வரப்போகிறீர்களா? அல்லது தளர்ந்து போனவர்களாக, செயலிழந்து போனவர்களாக, பலவீனப்பட்டவர்களாக, ஒன்றும் செய்ய தெரியாதவர்களாக வெளியே வரப்போகிறீர்களா? ஒருவேளை உலகம் முடக்கப்பட்டிருக்கலாம். தேவ பிள்ளைகள் வீட்டிலே முடக்கப்படாமல் காலொன்றி நிற்போமாக. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது வெளியரங்கமான பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்கள், முடக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தேவனை அறிவிலை விருத்தி அடைங்க. வேதாகமத்தை அதிகமாய் வாசித்து நீங்கள் அறிவிலை தேர்வுகளை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்லுகிற பொழுது, அவர் சிறைச்சாலை இருக்கும்போது he started writing letters. அவர் சிறைச்சாலை இருக்கும்போது அவர் எழுதினார். அநேக காரியங்கள் படித்துக் கொண்டு புஸ்தகத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறார். எனவே புஸ்தகத்தை வாசித்தார், அவர் எழுதினார், அநேகரை உற்சாகப்படுத்தினார், அங்கே துதித்தார், ஜெபித்தார். அவர் முடக்கப்பட்டிருக்கவில்லை. He was not locked down. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடக்கப்படவில்லை. அவர் எழுதுகிறார். இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக வீட்டில் இருக்கும்போது அநேக காரியங்களை எழுதுங்கள்.
உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளங்களை அபிவிருத்தி செய்யுங்கள். அநேக பாடல்களை ஏற்றுங்கள், பாடி ஆராதிங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன தாளங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ இது ஆயத்தமாக்கும் நாட்களாக இருக்கட்டும். ஆயத்தமா get prepared. If you are getting prepared, நீங்கள் ஆயத்தமாவீர்களானால் இந்த முடிவிலே கர்த்தர் உங்களுக்காக அநேக வாசலை திறப்பார். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் வாசல்கள் திறக்காது. ஆனால் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்திலே ஆயத்தமாகுங்கள், வேத வசனத்திலே ஆயத்தமாகுங்கள். உங்கள் தாளந்துகளை, திறமைகளிலே, வரங்களிலே நீங்கள் அதை அபிவிருத்தி அடைய செய்யுங்கள். இப்படி செய்யலானால் இந்த முடமாக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே, முடக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே ஒரு முடிவு உண்டாக போகிறது. திருச்சபை எழும்ப போகிறது. நம்முடைய திருச்சபையானாலும் சரி, எல்லா திருச்சபைகளும் ஆயிரங்களாய் வளரப் போகிறது. இந்திய தேசம் ஒரு மாபெரும் எழுப்புதலை காண போகிறது. உலகம் முழுவதும் ஒரு மூன்றாவது மிகப்பெரிய எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய போகிறது. Will you seek God earnestly? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்திய முகத்தை தேடி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களானால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்ட அவர் பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்க போகிறார். அது உங்கள் கையில் இருக்கிறது, அது நம்முடைய கையில் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே கட்டி வைக்க முடியவில்லை. மூன்றாம் நாளே அசாதாரணமான தேவனாக உயிரோடு கூட அவர் எழும்பி வந்தார். சீஷர்கள் 10 நாட்கள் மேல் மாடியிலே கூடியிருந்த பொழுது அசாதாரணமானவர்களாக புறப்பட்டு வந்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை வைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் வெளியே அசாதாரணமானவர்களாக புறப்பட்டு வந்தார்கள். பேதுரு சிறைச்சாலை வைக்கப்பட்டிருந்த போது அசாதாரணமானவராக புறப்பட்டு வெளியே வந்தார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களின் முடிவிலே நீங்களும் நானும் வெளியே வருகிற பொழுது, திருச்சபைக்கு மீண்டும் வருகிற பொழுது, உலகத்திற்கு மீண்டும் வெளியே வருகிற பொழுது அசாதாரணமானவர்களாக வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமாக. எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா தேவ மனிதர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உலகம் எங்கும் அனுப்ப போகிறார். The Lord is going to send a great revival. Would you bow down your heads? உங்கள் தலைகளை தாழ்த்தியுள்ளார். இருக்கிற இடங்களிலே குடும்பமாக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தனியாக நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, அப்பா, எந்த புத்தகத்தை நான் வாசிக்கவே இல்லை, வேதாகமத்தை எடுப்பதே இல்லை ஆண்டவரே, நான் முழங்கால் படியிடுவதே இல்லை, நான் ஜெபிப்பதே இல்லை ஆண்டவரே. இந்த நாட்களை நான் அப்படியே முடங்கி போயிருக்கிறேன். நான் ஆண்டவரே, என்னை நான் முடங்கி கொண்டு விட்டேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது. என் சரீரம் ஆண்டவரே பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதை ஆண்டவரே, இப்பேற்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையை முடக்கி போய்விடுவதற்கு நான் இடம் கொடாதபடிக்கு ஆண்டவரே, நான் வெளியே வருகிற பொழுது ஒரு அசாதாரணமான தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக, தேவனுடைய பாத்திரமாக நான் வெளியே வரேன். ஆண்டவரே, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, திருச்சபைக்கு வர முடியாவிட்டாலும் வீட்டிலே இருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை தயார் செய்யுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஆவிக்குரிய வரங்களிலே வளருங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், வேதாகமத்தை அதிகமாக நேசியுங்கள், தியானியுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள், அந்நிய பாஷை வரத்திற்காக காத்திருங்கள், தீர்க்க தரிசன வரத்திற்காக காத்திருங்கள், ஞானத்தை போதிக்கும் வரத்திற்காக காத்திருங்கள். தானாக வரப்போகிறதில்லை. முடக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் வெளியே வெற்றிகரமாக வர வேண்டுமானால் காத்திருந்தால், தேவனை நோக்கி பார்த்தால், விருத்தி அடைவதற்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால், பேச்சை குறைத்து பலத்திலே வளருவீர்களானால், இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்கள் வெளியே வருகிற பொழுது தேவன் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அநேக கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். உங்கள் மூலம் அநேகர் இயேசுவை காண்பார்கள். தேசம் எழுப்புதலை காணப்போகிறது. அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கும் இந்த நேரலை மூலமாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட, ஆராதித்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காக, குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களே ஒருவேளை அந்த கொள்ளை நோய் நிமித்தம் சமூக பரவலை தடுப்பதற்காக நாங்கள் வீடுகளை முடக்கப்பட்டிருந்தாலும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய விருத்தி முடக்கப்படாதபடிக்கு அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு எப்படி கல்லறையிலிருந்து 3ஆம் நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் நோயையும் பேயையும் சாத்தானுடைய சதி திட்டத்தையும் ஜெயித்தவராய் வெளியே வந்தோம்,
அப்படியே நாங்கள் வெளியே வர உதவி செய்யும். நஸ்ரனாகிய இயேசு எழுப்பினவர் எங்களை எழுப்பி வெற்றிகரமாய் வெளியே வந்து உமக்காக பிரகாசிக்குள்ளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படி உலர்ந்து போன எலும்புகள், தலை தனியாக, கரங்கள் தனியாக, கால்கள் தனியாக எல்லாம் உலர்ந்து போய் சிதறப்பட்டு கடந்த பொழுது ஆவியானவர் வந்த பொழுது ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய சேனையை எழுப்பிற்றோம். அதே போல இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய காற்றை வீச பண்ணுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. இந்த முடக்கப்படுகிற நாட்களின் முடிவிலே எழுப்புதல் அக்கினி தேசங்களிலே, திருச்சபையிலே, எங்கள் வாழ்க்கையிலே, உள்ளங்களிலே, வீடுகளை பற்றியறிவதாக. அப்படிப்பட்ட எங்களை மாற்றுவதற்காக நன்றி. உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் நன்றாக ஜெபியுங்கள். திருச்சபையாரோடு கூட, சக விசுவாசிகளோடு கூட தொலைபேசி மூலமாக பேசுங்கள். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவையானால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படி கேட்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை மற்ற உங்கள் சக நண்பர்களோடு கூட நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவையானால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்கு செய்கிறோம். May God bless you all.